காசு இல்லாத ஏழைங்க பாருங்களேன், எப்படிப்பட்ட ஏழைங்களை பாருங்களேன். கூட்டமா போயிட்டு அந்த துண்டு பிரகாரம் கொடுத்து அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒன்னும் பயப்படாம கண்டிப்பா வந்து தஞ்சாவூர் கண்டிப்பா அடிப்போம். ஏன்னா ஒருத்தர் நிக்கிறான், பயங்கரமா கொள்ள அடிச்சு தின்னவன். யார கேட்டாலும் தஞ்சாவூர்ல தொழில் நடத்துற எல்லா வியாபாரிகளுக்கு வந்து தள்ளுவண்டி நடத்தும் போது எல்லாத்திலையும் கொள்ள அடிச்சிருக்காங்க அந்த நாய். அவன்லாம் கண்டிப்பா வர விடவே மாட்டாங்க. தஞ்சாவூர் வேட்பாளர் பேரை சொல்றா பாப்போம். நிறைய பேர் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸா அவங்க எல்லாருமே இப்ப என்னன்னா போய் சன்ராமநாதன் முன்னணியில போய் டிஎம்கேல சேர்ந்து எல்லாம் போட்டோ எடுத்து அஜிதா எப்படா போய் சேர்ந்துச்சு. இவங்க எல்லாம் பயங்கர விஜய் ஃபேன்ஸ் பேனர் அடிக்கலாம் உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா இப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லி ஜிப்சி ஃபர்ஸ்ட் இந்த அம்மா வந்துச்சா பின்னாடி இன்னொரு வந்தானா ஜிப்சி ஃபர்ஸ்ட் இந்த அம்மா வந்துச்சு. அது எப்படி ப்ராபகண்டா ஆரம்பிக்கிறானு பாருங்க ஸ்பேஸ்ல. இது என்னன்னா விஜய் ஃபேன்ஸை நம்ப வைக்கிறதுக்கான வேலை மட்டும்தான் இது. இது விஜய் ஃபேன்ஸை எல்லாரையும் நம்ப வைக்கணும் பாருங்க அப்படின்னு. இதுங்கெல்லாம் காசுக்கு கூட்டம். இது அவருக்கு கீழே உள்ளவங்க தான் தனியா போயிருக்காங்க. அவன் காசு கொடுத்துதான் கூப்பிட்டு போறான். பசங்க அந்த சைடுல உள்ள பசங்க போன எல்லாமே நமக்கு தான் ஓட்டு. அது மேக்ஸிமம் எல்லாமே அது இல்ல. அது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ். நமக்குள்ள ஒரு நிமிஷம் ஏதாவது ஸ்பீக்கர் ஸ்பேஸ்ல அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாமா? ஒரு ரெண்டு மூணு ரிக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு. அவன் என்ன சொல்றான் புரியுதாடா? புலம்புனது போக கிளம்புங்கன்றான். கேண்டிடேட் வந்து நான் போறேன் போ. கேண்டிடேட் வந்துட்டு போக அவன் தான் உன்னை போக சொல்றான் போக. ஆனா இதுல இன்ஸ்டால அவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க பாத்திருக்கேன். பட் ட்விட்டர்ல இருக்காங்க. இப்ப அவன் ஐடிக்கு ப்ரமோஷன் பண்ணுதாங்க. எனக்கு வந்து தனியா வீடியோஸ் அவங்க வீடியோஸ் நான் எடுத்துட்டேன். நான் அக்செப்ட் நான் போட ஆரம்பிச்சிடுறேன். பட் ஓகே அந்த வீடியோ எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல அவர் போட்டு இருக்காப்ல. ஆனா இங்க யாரும் போறது இல்ல. வேற ஒண்ணும் கொஞ்சம் ஒருத்தர் போறது இல்லடா எருமை. இல்ல நீங்க போட்டுறேன் ஓகேங்களா? நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் 2-3 பேஜ்ல ரெகுலரா போடுவாங்க. அவங்க லிங்க் மட்டும் போதல இருக்கிறானுங்க போல இருக்கு. பேச்சு சொல்றதே காரணம். ஓகே மாஸ்டர். ஹலோ நான் பேசுங்க மதுராஜ். ஹலோ தேங்க்யூ. நான் பிரான்ஸ்ல இருந்து கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் சிங்கப்பூரா இப்ப பிரான்ஸ். பாத்துக்க நல்லா பாத்துக்க ஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப சூப்பரா விஜய் சார் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நான் பிரான்ஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியாக்கு வரேன். ஓட்டு போட போறேன். அண்ணனுக்கு தான் ஓட்டு போட போறேன். கன்சர்ன் இருக்கு. அது அதே மாதிரி கன்சர்ன் உங்க எல்லாருக்குமே இருந்தா உங்க சைட்ல இருந்து நீங்க ஐடியாஸோ இல்ல உங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணலாம். என்ன கன்சர்ன் அப்படின்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1/6 பாப்புலேஷன் வந்து சென்னையில தான் இருப்பாங்க. சென்னையில நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ 1/6 பாப்புலேஷன் சென்னையில இருப்பாங்க. அரௌண்ட் 1.3 crores. அதுல மேஜரா பாத்தீங்கன்னா இந்த 18 to 45 ஏஜ் குரூப் வந்து அதிகமா சென்னையில தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே கிளம்பி வரணும்னா ஓட்டிங் டே வந்து Thursday. ஸோ அப்போ Wednesday தான் நிறைய பேர் கண்டிப்பா நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். கண்டிப்பா நமக்கு தெரியும் இந்த டிஎம்கே ரூலிங் பார்ட்டி கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலா தீபாவளி பொங்கல்னாவே ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்களாங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. சொல்லி கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அவன் பிரான்ஸ்ல இடம் இருக்கிறான் பாஷா பாய். லீவ்ஸ் கிடைச்சிரும். கதையை வச்சே சொல்றேன். பிரான்ஸ்ல இருக்கன்றான், தமிழ்நாட்டுல பஸ் சரியில்லைன்றான். என்ன புரியல எனக்கு. என்ன லாஜிக்ல சொல்றான் பாட்ஷா பாய்? நம்ம ஸ்பேஸ் யுஎஸ் தான் போயிட்டு இருக்கு பாட்ஷா பாய். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இவ்வளவு க்ரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாம விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன். சில பேர் நிறைய இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணலாம். ப்ரீ பிளான்டா கிளம்புங்க, கண்டிப்பா க்ரௌடா இருக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து கார் பூலிங் பண்ணலாம். நிறைய பேர் கார்ல கிளம்புவாங்க. அவங்களாம் சில பேர் கார் பூலிங் பண்ணிக்கலாம். உங்க சைட்ல இருந்து ஐடி விங் சைட்ல யாராவது இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் சஜஷன்ஸோ கொடுங்க.
ஓகே, இந்த வேலிட் கன்சர்ன்ஸ் தான் வினோத். ஆக்சுவலா நாங்க இங்க ஐடி ஃபார்ம்ஸ் எல்லாமே நாங்க கம்யூனிகேஷன் பண்ணியாச்சு. குயிக் ரைட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கார்பூலிங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. சோ ஐடி ஃபார்ம்ஸ் எல்லாம் தேர் அவேர். ஓகே, சோ எல்லா பசங்களும் கார்பூலிங். அவன் என்ன கேக்குறான் புரியுதா? நான் பிரான்ஸ்ல இருந்து வரேன், எனக்கு ஏர்போர்ட்ல கார் கரெக்ட். நான் வந்து ஃளைட் டிக்கெட் கேட்பான்னு நினைச்சேன், ஃபேர் கேட்பான்னு நினைச்சேன். அவன் வந்து என்ன ஊர்ல கொண்டு கூட சொல்றான் அவன். ஆமா. சோ அதனால இந்த வாட்டி நடக்கிறது தேர்தல் இல்ல, அது திருவிழா. கண்டிப்பா நீங்க வந்து சேஞ்சஸ் தான் நடக்கும். சோ கார்பூலிங் பத்தி நம்ம எல்லா விஷயமும் ஆல்ரெடி போயிட்டு கம்யூனிகேஷன்ல போயிட்டு தான் இருக்கு. ரைட் உன்ன டிராப் பண்றவா வாடி நானே டிராப் பண்றவா. கண்டிப்பா மக்களை கொண்டு போய் வாக்கு சாவடிக்கு சேர்க்கறதா முதல் கடமை. ஏன் ஒண்ணு பண்ண வேறல எடுத்து அந்த உள்ள போய் டைம் நீயே குத்தி விட்டுருவாயா? சூப்பர், थैंक यू. சோ நானும் நெக்ஸ்ட் வீக் பிரான்ஸ்ல இருந்து வரேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு எத்தனை பிரான்ஸ்டா ஏப்பா ரிலேட்டிவ் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு 23 பேர் கண்டிப்பா இந்த மாதிரி டிவிக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணு. லெட்ஸ் டு आवर பெஸ்ட். பெரிய ஸ்பீச் குடுறா மயிரே. थैंक यू வினோத். பேர பாரு வினோத் ராஜ், கினோத் ராஜ். பிரான்ஸ்ல உட்காந்துக்கிட்டு வா உனக்கு இருக்கு வா. அடுத்து எந்த ஊர்ரா? அமெரிக்காவா? ஜப்பானா? அண்டார்டிகா. சொல்லுங்க டேய், அண்டார்டிகால இருந்து வாங்கடா டேய். அது இல்ல, ப்ளூ டிக் கூட ஒரு ஐடி இருக்கு. இப்ப எப்பா அவன் மென்ஷன் பண்ணி கூப்பிடுறான். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டு இதுல வாஷிங்டன்ல இருக்கேன். வந்துருச்சு பாரு வாஷிங்டன். எலெக்ஷனுக்கு வரணும்னு நினைச்சிட்டே இருந்தாலும் வர முடியல. ஐயோ யாருப்பா? வாஷிங்டன் ஜப்பான்ல ஜாக்கிசான் கூப்பிட்டாங்க. நீங்களே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, தலைவர் வரணும், தலைவர் ஜெயிக்கணும். வாஷிங்டன் சுந்தர் இங்க இருக்காரு. இப்ப பாருங்க மாஸ்டர் கரெக்ட்டா சொல்ல பாருங்க. அந்த ஐடி கூப்பிடு, இந்த ஐடி கூப்பிடு அப்படிமா பாருங்க. போர் நடந்துட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் அந்த டிக்கெட் இதுல வாஷிங்டன்ல எங்கடா போர் நடக்குது? எருமை. அதனால வர முடியல ஊருக்கு போதிக்கு. ஆனா கண்டிப்பா நம்ம எங்க இருந்தாலும் தலைவருக்கு சப்போர்ட் பண்றது இப்போ சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். கடல நிச்சலச்சே வாடா நாயே. பிரான்ஸ் மட்டும் இல்ல, மிடில் ஈஸ்ட், கத்தார், பஹ்ரைன், ஒரு பேச்சுக்கு நம்ம சொன்னோம் யூஎஸ்ல இருந்து வாங்குறாங்க, உண்மையிலேயே வாஷிங்டன்ல இருந்து பேசுறாங்க. எனக்கு ஏத்துக்கவே முடியல. அது ஒரு சின்ன செட்பேக் தான், பட் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. எவ்ரிபடி இஸ் கோயிங் இன் தேர் வே. ஓகே, அடுத்து ஜப்பான், கனடா. ஒரே இதை மட்டும் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். சாரி ப்ரோ, காலைல ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம். மலச்சந்தனூர்ல வந்து ஒரு பெண் தற்கொலை, தலித் பெண் வந்து தற்கொலை. அந்த இவனுக்கு கொடுக்குற அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்காக இப்ப வைரல் ஆக்கி விட்டு அத பாலிமர் ஃபேக்னு போட்டான். அத பாலிமர் ஃபேக்னு போட்டான். நான் இங்க அத பாத்துக்க மாட்டாங்க. அத பாலிமர் ஃபேக்னு போட்டான். ஆமா, அத பாக்க வந்து பேசி எச்சைங்க பாத்தீங்களா? இதுதான் ப்ரோ இவனுங்க வேலை. கரும்பு இல்ல ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ இல்ல எல்பநிதியோட ப்ரொடக்ஷன்லயோ இல்ல வீட்டுல இருந்து செலவு பண்ண போற பணம் கிடையாது. நீ குடுக்குற 8000 ரூபாய் கூப்பன் மக்கள் இவர் பிரெயின் வாஷ் பண்றாரா? ஜிப்சி ஸ்பீச் குடுக்குறாரா? ஸ்பீச் இல்லனா ஆமா பொலிட்டிக்கல் ஸ்பீச் குடுக்குறாரா? அரசியல் பேசுறாரு மாஸ்டர். பொலிட்டிக்கல் ஸ்பீச்னா எப்ப இருக்குன்னு வாடா, 2ஆம் தேதி நான் கட்டுறேன். இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஓசி பஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த வாயோட எழுச்சி தான் இது. என்ன இவனே கலாச்சிக்கிறான்? விஜய் தானே சொன்னா மகளிருக்கு அனைவருக்கும் இலவச பேருந்துன்னு. ஆமா, இல்ல ஓசி பஸ் உங்களுக்கு வேணுமான்னு அந்த மீட்டிங்ல இந்த பொண்ணு சொல்லுச்சு. எப்ப வேணுமா ஓசி பஸ் வேணுமான்னு அது சொல்றான் போல. நாங்கதான் 1000 வந்துச்சுல ஒட்டுங்க சீக்கிரம் அவங்க வீட்டுல. இந்த மாதிரி ஒரு ஆணவ பேச்சு, திமிரு பேச்சு எல்லாமே வந்து விஜய்க்கு இருக்கல இருக்கு. டேய் என்னடா என்ன விஜய் என்ன கிரவுண்ட் எடுத்த மாதிரி மயிரு மக்கள் வரி நாளால எட்டி உதைக்கிறான். இப்போ இல்ல இவன் சொல்றதே பொய்யுங்க. அது அந்த 1500 தற்கூரிங்களும் கேட்டுட்டு உண்மைன்னு இப்போ அதுங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களே போய் சொல்லி இல்ல அவனுங்களே போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. புரியுதா பாஷா பாய்? ஆமா. இப்ப இந்நேரம் அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச 1/2 மணி நேரம் முன்னாடியே கபிலா அங்க ஸ்பேஸ போட்டு டெலிகாஸ்ட் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கான்டா உங்களை வச்சு சொல்லிருப்பானுங்க. ஆனா இவனுங்க காட்டிக்க மாட்டேங்கிறானுங்க. ஜிப்சி பேசாம மைக்கு போய் வாங்குறீங்களா? நான் ரஷ்யால இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? பிளாக்ல காட்டவே இல்ல ஸ்பேஸ. காட்டலையா? ஏப்பா யாராவது அங்க போயிட்டு
நான் ரஷ்யால இருந்து வந்திருக்கிறேன், நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். அவனுங்க அங்கேயே ட்ரிகர் ஆயிடுவானுங்க. ஐயா வேற எதுவுமே வேண்டாம். எப்பா அந்த நியூஸ் ஃபேக் நியூஸ் அவன் சேனலுக்காரே போட்டான், நீங்க ஏதாவது பார்க்கலையாப்பா மனு கேட்டுவாங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம், அது மட்டும் கேட்டுவாங்க ப்ளீஸ். யாராவது ஒருத்தர் போயிட்டு வாங்க. ஆனா இந்தியாவுக்கு வெளியில தான் வரணும், உள்ள தான் அலோவ் பண்ண மாட்டானுங்க. பயோலயே மாத்திட்டு போவாங்க. அது அங்க நடந்தது உண்மை. திமுகதான் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இது கருணாநிதியோட அரசியல், இவ்வளவுதான். இது கருணாநிதியோட அரசியல். எந்த ஒரு குற்றம் சொல்லுங்க. நம்ம வந்து அவள்தான் கிட்ட எலெக்ஷன் கிட்ட வந்துட்டோம். நம்ம இத வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாவது நம்மள இது பண்ணணும் மாஸ்டர். ஆமா, அவர் பேரு மயிரு, அவர்கிட்ட போய் நோட்டு இதெல்லாம் தான் நம்ம எடுத்து சொல்லணும். மாஸ்டர் பேரு மயிரு. அவரு இதுல ஒரு அனுதாப ஓட்டோ இல்லன்னா இதை ஸ்ப்ரெட் பண்ணி இதை பேசி இதுல ஒரு இதை பண்ணணுமா அவசியமே இல்ல. அப்படிலாம் கிடையாது. இது ஆக்சுவலா சொல்ல போனா அந்த பொண்ணோட ஃபேமிலியோட வலிங்க. வலி 41 பேர் செத்தானுங்களே, அவனுங்க வலி நீ பாத்தீங்களாடா? எச்சக்கல நாய்ங்களா, 42 பேர் செத்தானுங்களே. நம்ம சிட்டில இருக்கோம், குழந்தைங்க, பொண்ணுங்க, கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், சாவர வயசான எருமகடா நாய்ங்களா. கம்மியா சொல்றீங்க. 54 54 சாரி. இல்லாம இருக்கு எனக்கு. இத வச்சு நம்ம அரசியல் இல்ல அரசியல் பண்றதுக்கு இல்ல மான்சர். இந்த வழி இன்னொருத்தருக்கு நடக்க கூடாதுல்ல. இந்த விக்னேஷ் பால்காரர் பையன் விக்னேஷ் ட்வின்ஸ் ஒரு பையன் செத்தானே, அங்க எங்கடா போனீங்க? எவ பாவாடைக்குள்ள உட்கார்ந்தீங்க? இல்ல கவினா ஒரு நிமிஷம். எப்பா பாட்ஷா பாய் உனக்கு அந்த ஸ்பேஸ் காமிச்சா அவன் கமெண்ட்ல போடுங்க, டேய் இது ஃபேக் நியூஸ்றான்னு. அட்லீஸ்ட் அந்த பாக்கட்டும். எப்பா கமெண்ட்ல போடுங்கப்பா. ஆமா, நம்ம கமெண்ட்லயே போடுங்க, அதை காப்பி பண்ணி எல்லாரும் கொண்டு அங்க போட்டு விட்டோம். எனக்கு அது காட்ட மாட்டேங்குது, போயிடு வந்து ஸ்பேஸுக்குள்ள இருங்க. அது எடுக்கிறேன், நான் பார்த்தேன், அது எடுக்கிறேன். பாலிமரே போட்டான் அந்த நாய் டெலிட் பண்ணிருப்பான். பாருங்களேன், இப்ப அவரு அத பத்தியே அப்படியே சென்சிட்டிவா பேசுறாரா. ஜிப்சி மாஸ்டருக்கு என்ன மேட்டர்னா, அவங்களுக்கு விஜய் ஃபேன்ஸே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு டவுட் வந்துருச்சு ஜிப்சி. அதனாலதான் என்ன பண்ணிட்டான், இப்ப விஜய் ஃபேன்ஸை பிரெயின் வாஷ் பண்றதுக்கான வேலையா தான் இப்ப அவன் பாத்துட்டு இருக்கான். எந்த பொருளும் கிடைக்கலன்னு சொல்லி அதர் நியூஸ் 2 நியூஸ் இருக்கு. பிளாக் பண்ணி விட்டானா? ஆமா, தூக்கி விட்டான். எப்பா பேக்கப் அடியில போங்க, விட்டாதீங்க அவனை, வளைச்சு பிடிங்க அவனை. யாரு ரெட் டிராகனா? உன்னை நம்பி அனுப்பலாமாடா? இருடா, அங்க பொண்ணு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். இருடா, இல்ல போ. ஒன்னும் இல்ல, பாலிமர் நியூஸ் அது பொய்னு போட்டான். அது கூட தெரியாம ஏப்பா உட்காந்து ஆத்திட்டு இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். டேய், நான் ரஷ்யால இருந்து வந்திருக்கிறேன், ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்றா. இன்ட்ரோடக்ஷன் ப்ரோ, நான் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போ. ஒரு நம்பர் உங்க எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர். ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. டிஎம்கே காரங்க கிட்ட நியாயம் கேட்க முடியாது. ஏன்னா ஓட்ட நியூஸ் லிங்க் பாஷா பாய் அவனுக்கு லிங்க் அனுப்பிடுறா. அனுப்பிச்சுடு. டேய் ரெட் டிராகனே, உள்ள போயிட்டு ஐ எம் ஃப்ரம் ரஷ்யா ப்ரோ, ரஷ்யால இருந்து பேசுறேன், அடுத்த வாரம் நான் இந்தியாவுக்கு வரேன், டிவி கேக்குதான் ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஏன் ப்ரோ ஓட்டு போடணும் முத கேளு. அப்புறம் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களே அது ஃபேக் நியூஸ் ப்ரோ, பாலிமர் போட்டா எடுத்து பாக்கலையா ப்ரோ நீங்க அப்படின்னு கேட்டு விட்டுரு. உடனே உனக்கு கொத்தடிமை அப்படின்னு சொல்லி உன்னை டிஎம்கே சாயம் பூசிடுவான். அதனால பேசுறதுக்கு முன்னாடியே டிஎம்கே ஒழிக, ஏடிஎம்கே ஒழிக, பிஜேபி ஒழிக, நாம் தமிழர் ஒழிக அப்படின்னு பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிடா. முதல்ல இருங்க, அவங்க மைக் தராங்களா பாப்போம். ஏய் ரெட் டிராகனே, ஏதாவது அழகா திருஷா போட்டோ ஏதாவது பொண்ணு டிப்பி வச்சுட்டு போ, கண்டிப்பா மைக் கொடுத்துருவான். கேக்குதாடா ரெட் டிராகனே? இல்ல அங்க போய் ஏதாவது பொண்ணுகிட்ட உட்காந்துட்டு எனி ஹெல்ப் ஷாலினி எனி ஹெல்ப்னு சொல்லி நீட்டிட்டு இருந்தா பிச்சு போடுவேன் பிச்சு. இப்போ வந்து மனுஷன் அந்த ப்ராப்ளம் அவன் வந்து பேசின பேச்சுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 8000 ரூபாய் கூப்பிடுறது ஒரு ஃபேக், ஒரு போலியான ஒதுக்காக ஒரு பொண்ணை வந்து தூக்கு போட்டு கொன்னுட்டேன். அவன் தான் கொன்னான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவன் கொஸ்டின் கேட்டானா உன்னை லூஸ்ன்ற மென்டலன்னு திட்டுற, உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற மக்களை வந்து நீ லூஸ் கொல்ற,
ஒரு இடத்துல என்னன்னா கஞ்சா பதில ஒருத்தர் கற்பழிக்கலாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சர்டிபிகேட் கொடுக்குறான். தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவே கிடையாது 0% சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறான். சரி, அதுவும் வீட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல இதே தமிழ்நாட்டுல தான் நடக்குது. 1 செகண்ட். தமிழ் வந்து தமிழ்நாடு இது எல்லாமே வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஏதோ வச்சிருக்கான் துப்பிட்டு பேசுறேன். அவனுங்க இப்ப என்ன ட்ரை பண்றான்னு தெரியுதா? நல்லா தெரியுது. அவனுக்கு ஸ்பீச்ல நல்லா பாருங்களேன், அப்படியே உணவுபூர்வமா பேசி ஒவ்வொருத்தரையும் அப்படியே சீன்றானுங்களாமா. உங்களுக்கு புரியுதா? இந்த படங்கள்லாம் ஹாலிவுட் படங்கள்லாம் மக்களை பாத்தீங்கன்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீச் ஒண்ணு ராஜா அவனுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி அவனுக்கு கொடுத்து மாங்கு முக்குறானுங்க, மயிறு முடுங்க முடியல. இது கமெண்ட்ல அந்த பாலிமர் நியூஸ் போட்டிருக்கேன் ஃபேக்ன்றது, அதை மட்டும் பாருங்க எல்லாரும். பார்த்தாங்கன்னா போடுங்க. அந்த ஸ்பேஸ் கமெண்ட்ல எடுத்து போடுங்கப்பா. இந்த அப்படியே காப்பி பண்ணி லிங்க் காப்பி பண்ணி அங்க போட்டு விடு அவங்களுக்கு. கமெண்ட்ல போட்டுருங்க. நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமால இருந்து வந்தவர். சினிமால எனக்கு வந்து பிடிக்காது. சினிமா வேற அரசியல் வேற, ரெண்டுத்தையும் பிரிச்சு வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சினிமால வந்து பார்த்தா ஃபேன் ஃபைட்டிங் வேற, அரசியல் களம்ன்றது வந்து பார்த்தா சொல்லுவாங்களா ரத்தம் சதை அப்படின்னு பேசுவாங்கல்ல. உங்களோட விஜய் பிடிக்காதா சினிமால? காலையில இருந்து இது பண்ணீங்களா, பரப்புரை பண்ணீங்களா? நீங்க முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஜிப்சி எங்க காணோம். பாஷா பாய் கேட்டியாடா? இருக்கியா? பக்காவா சொல்லுங்க. ஓகே, பக்காவா இவனுங்க முன்னாடி பேசி வச்சுட்டு தான் இங்க பேசுறானுங்க. ஆமாமா. டிஎம்ல பேசிட்டு டிஎம்ல இத பத்தி பேசி அப்படிங்கறாங்களா? ஒரு இது சொன்னாங்களா, டிஎம் பாருன்னு சொன்னாங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, உள்ள போய் மைக் கேட்டு உள்ள டாபிக் சொதப்பி விட்டா போகும், மொத்தமா அள்ளு சில்லு எல்லாம் தெரிஞ்சிரும். பேசாம நான் போய் மைக் கேட்டா 1500 பேர் இருக்கானுங்க. நீங்க கேளுங்க, மைக் கேளுங்க. 1500 பேர் இருக்காங்க. ஹோஸ்டா இருந்துட்டாங்க, கேட்க முடியாதுங்க. தலைவர் மிஸ்டர் மைக் கொடுங்க. அந்த பேக்கப் அடில ரெட் டிராகன் கொடுத்துறேன் நான் மைக். இல்லையா இவன் மைக் கேட்டானே எனக்கு தெரியலையே. கேட்டுதான் இருக்கேன், கொடுக்க மாட்டானே. சத்தியமணி சொல்லு, ஜமுனா மேல சத்தியமணி சொல்லு. ஜமுனா மேல சத்தியமா தளபதி வேறேன்னு ஒரு ஐடி இருக்கும். கேள்றா டேய் ரெட் டிராகன் கேள்றா, விட்டாம கை தொடர்ந்து கேட்டுட்டேறா. உள்ள போன உடனே டப்புன்னு நான் சொன்னது கேட்டுரு. நல்லா கேட்டுக்க, நான் ரஷ்யால இருந்து வந்திருக்கிறேன். எப்படியே கமெண்ட்ல அவன டாக் பண்ணி மைக் கேளு ப்ரோ. கேட்டுக்கிட்டே இரு. மொசகுட்டி ஜிப்சி மறுபடியும் வந்தா மைக் கொடுங்க. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, கமெண்ட்ல கேக்குது. மொசகுட்டி மெட்ராஸ் பையன் சொல்லுங்க கபலம் ப்ரோ. எப்போ கூப்பிட்டா எப்போ திரும்புறீங்க? இல்ல வண்டி ஓடிட்டு இருந்த கபலம் ப்ரோ. சொல்லுங்க. இருக்கேன். கோஸ்ட் கொடுக்குறேன். ஜிப்சி மைக் கேட்டா கொடுத்துருங்க. ஓகே. வந்துருச்சா? ஓகே, ஜிப்சி மைக் கேட்டா கொடுத்துருங்க. கொடுக்குறேன். தமிழ்நாடு தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து தெரியாத பேரை கூப்பிடணும். நம்ம வந்து போஸ்ட் போடுறதுனால தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? எதுக்கு வந்து இது தேர்தலோட பேசுறீங்களாடா? அது கூட கரெக்டா பேச மாட்டீங்களாடா? இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் இதை வந்து அலோவ் பண்ணிருக்காங்கன்னா சோ இட்ஸ் ஃபுல், அதாவது பிக்கஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்கேம்? சோ அந்த ஜனநாயகத்தை விட பெரிய ஸ்கேம் ஏதா இருக்காடா? ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ஆடியோ லான்ச் நடத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சீங்க மலேசியால. ஏன்டா எங்க கண்ணு மேலே நீ திருடுறியாடா, திருட்டு கம்யூனிட்டி போயிடலாம் சொல்லிட்டு. சோ அந்த கோபம் வேணும். கொளுத்தி தான் போடுவோம். என்னால இன்னைக்கு நான் கொளுத்தி தான் போடுவேன். அதான் குடிசை கொளுத்தி. டேய் குடிசை கொளுத்தி. டேய் குடிசை கொளுத்தி. நீ கொளுத்தி போட்டாதான் கொளுத்தி இங்க பாரு. கொளுத்தி போகலாம். இது கொளுத்தி இங்க பாரு. நீயும் நானும் இன்னைக்கு சராசரியா குடிசை கொளுத்தி. டேய் குடிசை கொளுத்தி. மைக் விடுறாங்க. ரெட் டிராகன் நீ அஜிடிபி வச்சுட்டே போடா, இல்லனா வேற ஏதோ போன விஜிடிபி வச்சுக்கடா. கேளு கையை அவன் கோஸ்ட் கொடு. அவன் ஹோஸ்ட் கிட்ட கை கட்டாத, கோஸ்ட் கிட்ட கேளு. ஏன்னா அவன் அங்க பேசிட்டு இருக்கான். அவன் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு என்ன பண்ணுவான், கவனிக்காம டக்குன்னு மைக் கொடுத்துருவான். நீ கோஸ்ட் கிட்ட கை காட்டு. அந்த விட்ட பாட்ட மைக் கதை அந்த எஸ்சின்னு இருக்கிறான் இல்லையா,
ஆமாங்க, அவனை பிடி எஸ்டிஎஸ்ல பிடி, அவனை பிடி. இந்த டிராவிடு அந்த விட்டோபா வந்து அமைதியா இருக்கிறானுங்க. அவனுக்கு யாரு என்ன அவனுக்கு பார்த்துட்டு அந்த எஸ்டியை பிடி, ப்ளூட்டிக்கு அவனை பிடி, அவனை கை கட்டு, அவனுக்குன்னு தனியா கையை போடு. புடுறா அவனை. எப்பா வேற யாரா மைக்கேலு, அங்க போய் மைக்கேட்டு உன் இன்ட்ரோடக்ஷனு, நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், நான் அந்த ஊர்ல இருந்து வரேன்னு எடுத்து போடு. லிசனர்ல கேக்குதா? எப்பா எங்களால இது பண்ண முடியல, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஹெல்ப் ஆகுது பண்ணுங்க. அண்ணன் நினைச்சா என்ன பண்ண முடியும் தெரியுமா? இன்னைக்கு உங்க வீட்டுல கரண்ட கட் பண்ண முடியும். அந்த மாதிரி பேசுறது, மிரட்டுறது, மக்களை அதிகார திமிருன்றது திமுகக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் வந்து எந்த ஒரு மக்களை மிரட்டுறது நீங்க தான் மக்களை மிரட்டுறீங்க. அதிகார திமிரு இருக்கு. எங்க அண்ணன் யாரு தெரியுமா? எங்க அண்ணன் இதுல கொள்கை பேசுறவன் எல்லாமே நீங்க நான் ஒரே ஒரு அடிப்படை கேள்வி தானே கேட்றா அவனை பேச விடாத, கேட்றா டக்குனு கேட்றா, அவனை பேச விட்டுட்டே இருக்காத, டப்புனு உள்ள போது கேட்றா. கடவுள் மறுப்பு மைக் ஆன் பண்ணி கேட்றா. டேய் இன்னைக்கு வந்து பெரியாரை வச்சு பேசுற ஸ்டாலினோட வீட்டுல இருக்கா? அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி கேள்றா. நாங்க சொல்றோம்டா பெரியார் இருக்கும்போது டேய் மைக் ஆன் பண்ணி பேசுறா. டேய் ரெட் டிராகன் நீ மைக்ல தான் இருக்கிற, மைக் ஆன் பண்ணி பேசு. ஸ்டாலினோட வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? டேய் அவனை எதுக்குடா பேச விட்டு கேட்டுட்டு இருக்கிற? அதுதான் சொல்றேன், ஊருக்கு போகும்போது மெட்ராஸ் பையன் கேக்குதா இல்லையா? பாஷா பையன் கேக்குதா இல்லையாடா? நாங்க எல்லா ரிக்வெஸ்டும் பண்ணுவோம். நீங்க சொல்றது கேக்குது. இருங்க பேசுவாங்க. வேதிக்கிட்டு இருக்க கேமல ராஜா. டேய் ரெட் டிராகன் மைக் ஆன் டப்புனு ஒரு குறுக்க ஒன்னு போடுறா, பிரேக்க போடுறா ப்ரோ அப்படின்னு சொல்லி டக்குனு போடுறா. மூட நம்பிக்கை எல்லாம் மதிக்கி போயிருக்குன்னு பாரு. டேய் அவன் இப்படி தானே பேசிட்டு இருப்பான், ஓட பையில ஒண்ணு கூட்ட மாதிரி இப்படி தானே பேசிட்டு இருப்பான், டப்புனு பிரேக்க போடுறா. உதயநிதி சொல்வாரு அவங்க வீட்லயே பூஜை ரூம்ல டேய் மைக்ல தான்டா இருக்கற, பேசுறா, அப்புறம் கால் பண்ணுவேன். டேய் ரெட் டிராகன் வசந்த் மைக்ல இருந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கற? தமிழ்நாட்டுல உங்க வீட்டுல இருக்க உங்களோட அம்மா, உங்க தலைமுறையில இருக்கிற அம்மா, முதலமைச்சரோட மனைவி, அவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் ரெட் டிராகன் டேய் ஐடியா என்கிட்ட குடுறா, நானா பாத்துக்கிறேன்டா. சும்மா அவர் ஐடியில மெசேஜ் போட்டு விடு ப்ரோ. உள்ள புடுறா அவனை டக்குனு, அவன் அப்படிதான்டா பேசிட்டு இருப்பான். டப்புனு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு டப்புனு ஒரு கேள்வி கேளுடா. ப்ரோ ஒரு நிமிஷம் நான் பேசிக்கலாமா ப்ரோ? அப்படியே டப்புனு போடு. மைக் ஆன் பண்ணி பேசுங்க, எதுக்கு கேட்டுடலாம். நம்ம பேசுறது அவருக்கு கேக்குதா ஃபர்ஸ்ட்? அவன் அப்படிதான் கொஞ்ச நேரம் கத்திட்டு இருப்பான், அப்புறம் அவனுக்கு இதாயிடும். இவரு பெரிய மயிறு, இவரு மன்னிச்சு கீழ்ச்சிருவாரு. 53 பேரை கொண்ட ஓடுகளை பயிலுவ இவரு பேசுறாரு பேச்சு மயிறு. உக்காந்துகிட்டு 53 பேர் செத்த போது வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டவங்க தானே உனங்க. ஏண்டா திமுக எதிர்ப்பை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தன் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா அப்ப மக்களுக்கு இது நல்லது செய்ய வரல. திமுக எதிர்ப்பு மட்டும் தான் நீ அரசியல் பண்ண வரியா? ரெட் டிராகன் மைக் ஆன் பண்ணி அங்க பேசுறியா இல்லையா? அந்த விஜய் டிபி எடுத்து வச்சு சைடு வாக்குல இருக்கிற அதான ஐடி. டேய் ரெட் டிராகன் அவன் இதுல இருக்கான, அவன் மைக்ல இருக்கான, அவன் மெட்ராஸ் பையன். என்ன பேரு? நம்ம ஸ்பேஸ்ல இப்ப அவன் ரெட் டிராகன் மைக்ல இருக்கானா? காட்டல, ஒயிட்ல தான் காட்டுது. யார் ஐடியும் காட்டல. பக் ஆயிடுச்சு, எல்லாம் ஒயிட்ல தான் இருக்கு.
இங்க எதுவுமே கேட்கல.